ஹாய், இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த சோகையை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் வந்து இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கனாலே போதும். அதில் நிறையா அயர்ன் கன்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் ரத்த சோகை நோய் வந்து உங்களுக்கு வந்து வராது. நம்ம எப்படி உருவுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரையை பார்த்து உருவணும். ஏன்னா இதில் பூச்சி புழுலாம் இருக்கும். வாங்க எப்படி உருவுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் முன்னாடி உடைச்சிட்டு நீங்கள் பேக் சைட்லேருந்து இப்படி உருவக்குள்ள உங்களுக்கு அந்த கொஞ்சம் குச்சி குச்சியாக வரும். அதை நீங்கள் வந்து பறித்து கீழே போட்டு நீங்கள் பேக் சைட்லேருந்து உருவினாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக ஒரு கீரையும் தனித்தனியாக வந்துடும். ஸோ டெய்லி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த கீரையை யூஸ் பண்ணுங்கள். வாங்க சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருள்: மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு, கல்லுப்பு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சிருக்கேன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். ஒரு 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதில் பூண்டு போட்டிருக்கேன். நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்குவோம். நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி, பெரிய தக்காளி சொன்ன ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க சொல்லியிருக்கேன். அது நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் வந்து 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்ட அப்புறம் நம்ம கொஞ்சம் அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் துவரம் பருப்பை எடுத்து போட்டிருக்கேன். அதிலே பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்தது நான் வந்து அந்த கீரையை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அது இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற ப்ராசஸ் செய்யணும். நம்ம தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சா, நான் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.